வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரெடின் பேசுறேன். இன்னைக்கு காலையில என்னுடைய கிளினிக்ல ஒரு ஹாப்பி டேன்னு நான் சொல்லணும். ஏன்னா 2 வயசா இருக்கும்போது ஒரு பாப்பாக்கு ஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இஇஜி அப்நார்மல் இந்த ரிப்போர்ட் காமிட்டாங்க. ஒரு நிமிஷம். இவங்க 2021ல திஸ் இஇஜி ஷோஸ் அப்நார்மல் ஸ்லீப் ரெக்கார்ட் வித் ஆக்டிவேஷன் ஆஃப் பைஃப்ரான்டல் எபிலெப்டிஃபார்ம் டிஸ்சார்ஜ் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை காமிச்சாரு. டாக்டர் இந்த பாப்பாக்கு 5 வயசு வரைக்கும் ஃபிட்ஸ்க்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த ஃபிட்ஸ் மருந்து கொடுத்துட்டு இருந்தீங்களா? இப்ப ஸ்டாப் பண்ண போறோம். சரி, லாஸ்ட் ஸ்டாப் பண்ண போறோம். இப்ப என்னன்னா அதோட என்கிட்ட வந்தாங்க. இப்ப நம்ம கிளினிக் இது ஜான்வரிலே எடுத்துட்டாங்க. ஆனா வந்ததான் இப்ப வந்திருக்காங்க. இஇஜி ரெக்கார்ட் ஷோ நார்மல் ஸ்லீப் ரெக்கார்ட். இப்ப நான் 1 இயர் ஆயிருக்கு. ஓகேடா, எனக்கு என்னன்னா எந்த பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்தாலும் 5 வயசு வரைக்கும் சாப்பிடுங்க, அப்புறமா 5 வயசுக்கு அப்புறம் ஒருவேளை ஃபிட்ஸ் ஒரு 2 வருஷம் வராம இருக்கு, திருப்பி ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு சாப்பிடுங்க, வாழ்நாள் முழுக்க சாப்பிடுங்க இப்படின்னு ஆக்காம ஃபிட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு குழந்தை 5 வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஃபிட்ஸ் சரியாயிடுச்சா குணமாயிடுச்சான்னு திருப்பி இஇஜி எடுத்துட்டு இஇஜி நார்மல்னு பார்த்து ஸ்டாப் பண்றதுல டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க மாத்திரை போட்டே இருக்கீங்களா, படிப்படியா வித்ட்ரா பண்ணுங்க, ஒரு மாத்திரைய 2 வேலைன்றது 1 வேலை ஆக்குங்க, ஒரு மாத்திரைய அரை மாத்திரை ஆக்குங்க, அப்படி படிப்படியா குறைச்சிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சா 4 வருஷம் ஆயிடுச்சா இதுக்கு எப்பயா ஃபிக்ஸ் வந்துச்சா, வரவே இல்லை சார், அப்பனா ஓகே நிறுத்துங்க, நிறுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துவாங்க. நிறுத்தினோடனே கொஞ்ச நாள் ஃபிக்ஸ் வந்துடும், திருப்பி அந்த மாத்திரையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இஇஜி எடுத்து அப்நார்மல் பாக்குற மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் மருந்து சாப்பிட்ட அப்புறம் ஃபிட்ஸ் குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு ஸ்டாப் பண்றது கிடையாது. சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம். அப்புறம் இப்ப இந்த பாப்பா தான் 1 இயர் ஃபுல்லா கம்ப்யூட்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. இதோட 1 இயர் ஆச்சு. அவங்க வெளியே கொண்டு குடிக்க சொல்லுங்க. அப்ப அவங்க இந்த ஒரு எப்படி சொல்றது, உள்ள வரணும்னு இப்ப சரி நீங்க வெளியே வச்சுக்கோங்க, வெளியே வச்சுக்கோங்க. இவளுக்கு இந்த பாப்பாக்கு ஆக்சுவலி இவங்க அம்மா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, யாரோ ஒரு பேரண்ட் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு வெள்ளூர்ல ஒரு போஸ்ட், இந்த டாக்டர் எப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்தா எல்லாரும் ஒரு நோ ஃபேக், இந்த டாக்டர்கிட்ட போகாதீங்க, காசு வேஸ்ட், டைம் வேஸ்ட் பயங்கரமா திட்டிருந்தாங்க போல. இவங்க ஒரு வார்த்தை ஜஸ்ட் டோன்ட் ஜட்ஜ் கவர் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பர்சனலா போய் அவங்க கிட்ட நீங்க போகாம இருக்காதீங்க, நீங்க போங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க 3 months இப்ப எடுத்து குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அப்ப இவங்க நீங்க எப்படி என்கிட்ட வந்தீங்க? நான் அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு வரலாமா வேண்டாமா, இவங்களும் ஃபர்ஸ்ட் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாமா வேணாமான்னு 6-7 மாசம் விட்டுட்டாங்க. அப்புறம் சாமி முன்னாடி சீட்டு போட்டுட்டு தான் மேம் வந்தேன். முருகர் முன்னாடி போய் போலாமா வேணாமா சீட்டு போட்டாங்க. முருகர் போன்னு சொல்லிட்டாரா? கண்டிப்பா மேம், நிஜமா சத்தியமா அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்ல. ஒருவேளை போவேணான்னு சொல்லியிருந்தா இப்ப உங்க பாப்பாக்கு எப்படி சரியா இருக்கும் தெரியல. ஆனா நாங்க 2 பேரும் அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி சரி போய் தான் பாக்கலாம் அப்படின்னு வந்தோம் மேம். ஆனா என்னன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி வீட்டுல உட்காந்துருப்பாங்க மேம். எனக்கு ஃபேஸ்புக்ல அவங்களும் அப்படிதான் மேம். எனக்கு அவங்க பாப்பா கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்க சொல்லும் போது ரொம்ப ஹாப்பி, உங்களாலதான்க்கா அப்படின்னு சொன்னாங்க மேம். இல்ல என் குழந்தை மாதிரி யாரும் இன்னொரு குழந்தை சஃபர் ஆகக்கூடாது, சீக்கிரமா சரியாகணும், அவங்க கிட்ட போங்க, நிஜமா சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். நீங்க அப்படி சொல்லி அந்த லேடியை வர சொன்னீங்க. இன்னொருத்தவங்களும் வருவாங்க மேம். உங்க மனசுதான் கடவுள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க ஒரு குழந்தை குணமாகாம தடுக்கிறாங்க, பாவத்தை சுமக்குறாங்க, அந்த பாவம் அவங்களுக்கு. ஆனா அதனால நானே குறைஞ்சு போயிட்டு 80 பேர் இருக்காங்க, எப்ப முடிக்க போறேன்னு தெரியல. டெய்லி நான் இதற்கு 4 times வந்திருக்கேன். அப்படி உங்களை வெயிட் பண்ணி 9 o'clock 11 o'clock வரைக்கும் இருந்து மெடிசன் வாங்கிட்டு தான் மேம் போறாங்க. நீங்களும் அவ்வளவு சஃபர் ஆகுறீங்க மேம். உங்களுக்கு தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவ்வளவுதான் இதுக்கு மேல பார்க்க முடியாது சொல்லலாம். ஆனா ஏன் பாக்குறீங்க, சரியாகணும்னு. நைட் 10 o'clock 11 o'clock வரைக்கும் நிச்சயமா காலையில இருந்து நைட் இருக்கு 14 hours 16 hours யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அது என்னோட முன்னாடி நான் டெடிகேட்டடா இருக்கேன். நான் எனக்கான பிரேக் இப்ப எடுத்துட்டேன், 2 நாள் ஐஷு பர்த்டேன்னு சொல்லி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் எல்லா குழந்தைங்களும் குணமாகணும்ன்ற ஆத்மாத்மா நான் பண்றேன். சில குழந்தைங்க ஏதோ ஒரு 101-2 குழந்தைங்களுக்கு நான் ஏர்லி டேஸ் இப்ப இவ்வளவு அட்வான்ஸ் மருந்துகள் நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம், நானும் தோத்து போயிருக்கலாம், நானுமே தப்பு பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ரிசல்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எப்படியும் கிடைக்க போகுது. இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் தான் என்கிட்ட வராங்க, எல்லா கண்ட்ரில இருந்தும் வராங்க, எங்கேயுமே இதுக்கு சொல்யூஷன் இல்ல.
அநேகமா மெடிசன் கொடுக்கறது வந்து நான் மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே ஆட்டிசம்க்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுக்கறது இல்ல. அது கொடுத்து இவ்வளவு ரிசல்ட் இவ்வளவு கியூர் வந்து யாருமே இது பண்ண போகுது. நான் அப்ப என்ன நினைச்சுக்கிறேன், எனக்கு அது ஒரு திமிர் முதல்ல இருந்திருக்கலாம். நான் அதை கூட இல்லைன்னு சொல்லி நான் மாத்திக்கிட்டேன். எனக்காக எங்க போனாலும் எப்படி மருந்து கிடையாது, எங்க சுத்தினாலும் எந்த வயசுனாலும் இந்த வாசல் வந்தாதான் கியூர்னு ஒண்ணு ஆக போகுது. எதுக்கு நம்ம போய் இப்படி பண்ணணும்னு ஒரு திமிர்த்தனம் உனக்கு வந்துருச்சுன்னு இல்லைன்னு சொன்னாரு நடுவில். அது வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது என்ன அறியாமே நான் ஆயிருக்கலாம். சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வந்துடும், புரிஞ்சுக்காம சும்மா இது பண்ணாங்கன்னா எங்கன்னா போங்க, எங்கன்னா உலகம் முழுக்க சுத்தட்டும், எப்படினாலும் யாரும் உள்ளார மருந்து தர போறது, எப்படினாலும் பிராக்டிஸ் தான் கொடுக்க போறாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, விலங்குகள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும், மனிதர்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. டீச் பண்ணக்கூடாது, திங்க் பண்ண வைக்கணும். அந்த திங்க் பண்ண வைக்கக்கூடிய மெடிசன் வந்துட்டு யாருமே இன்டர்னலா கொடுத்ததே கிடையாது. அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க, நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும். அப்ப அதனால என்ன சொல்லிருக்கேன், யாரையோட பேசியிருப்பேன், அதனால அவங்க கோவத்துல இது. ஆனா கண்டிப்பா எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது இல்ல. கமெண்ட்ஸ் போடுற யாரும் என்ன பார்க்காதவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா. அதே மாதிரி அந்த மெடிசன் குடுக்கறதுக்கு பொறுமை வேணும் மேம். நிறைய பேர் இத்தனை மெடிசன் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க மேம். அதை நான் பார்த்துருக்கேன் ஒரு சில கமெண்ட்ஸ். she giving lots of medicines. இதெல்லாம் ஒரு முருங்கைக்கீரை கொடுக்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு பிள்ளைக்கு ஆப்பிள் கொடுத்தீங்க, கிரேப்ஸ் கொடுத்தீங்க, ஆரஞ்சு கொடுத்தீங்க, காலையில வந்துட்டு இது சத்து மாவு கொடுக்குறீங்க, மத்தியானம் வந்து கீரை கொடுக்குறீங்க, இதெல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா அந்த வயிற்றுக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹெல்த். அந்த உணவு எவ்வளவோ 1000 மடங்கு அந்த அளவுக்கு இதுவும் வல்லார டிராப்ஸ் இருந்து, பிராமி டிராப்ஸ் இருந்து, வால்நட்ல இருந்து நான் கொடுக்குற ஒவ்வொரு மெடிசனுமே இயற்கை சார்ந்தது. இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இன்னும் 50 வருஷம் கொடுத்தாலும், லிட்டர் கிலோவா கொடுத்தாலும் அது ஒண்ணுமே பண்ணாது. ஆல்மோஸ்ட் இது வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. அப்ப இதுல என்ன கஷ்டம் இது கொடுக்கறதுக்கு? ஆனா நான் என்ன சொல்லிடுறேன்னா, உரிமை மருந்து எல்லாமே குழந்தைங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. உங்களால 5 minutes ஒன்ஸ் கேப் கொடுத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் கொடுக்க பொறுமை இல்லைன்னா காலையில ஒரு 5 லிக்விட் 5 minutes கேப்ல கொடுத்துருங்க, நைட் ஒரு 5 கொடுத்துருங்க. அஸ்வகந்தா, ஜின்செங் இதெல்லாம் என்ன பண்ணும்? எங்கேயோ போய் பயங்கர காசு கொடுத்து அவ்வளவு செலவு பண்ணி ஏதோ ஒரு பிராண்ட் கீழே அஸ்வகந்தா ஜின்செங் வாங்கி தரீங்க. ஹோமியோல அவ்வளவு கம்மி விலையில ஸ்பைரல்னா அஸ்வகந்தா, ஜின்செங், பிராமி, இது என்ன வல்லார, வசம்பு இதெல்லாம் கொடுக்கறோம். இதுல என்ன ஆயிர போது? இதுல எதுவுமே இல்லையே. இது ரீசன்ஸ் ஃபார் யுவர் நெக்லிஜென்ஸ். உங்களோட அறியாமையும் உங்களோட சோம்பேறித்தனமும் உங்களோட ஒரு காரணம் மருந்து கொடுக்காம என்னை விட்டு விலைக்கு போறதுக்கு அதை எடுத்துக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த ரீசன் ரிலையபிளா இருந்தா ஓகே, நீங்க தான் டிசைட் பண்ணுங்க குழந்தைய சரி பண்ணுவோம் சரி பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து மா இது கூட உனக்கு நல்லதுன்னு சொல்லலாம், வழி காமிக்கலாம், கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றதுக்கு சர்வாதிகாரம் கிடையாது. எனக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. டெசிஷன் மேக்கிங் என் குழந்தை குணமாய் ஆஸ் லைக் எனி அதர் நார்மல் சைல்டு இந்த உலகத்துல அவங்களோட அடையாளத்தை பதிக்கணும், வாழணுமா அப்படின்ற வைராகியம் வெறியும் எனக்கு இருக்கக்கூடாது, உங்களுக்கு தான் இருக்கணும். அது வந்து நான் வந்து என்கிட்ட வர ஒவ்வொரு குழந்தையும் சோர்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னும் போது அந்த பேரண்ட்ஸ் தான் எஃபோர்ட் பண்ணணும். சோர்ஸே இல்லாம 10 வருஷம் தெரப்பி கொடுத்தேன், 15 வருஷம் கொடுத்தேன், 33 வயசு 38 வயசு 40 வயசுல ட்ரீட் பண்றேன். இப்ப 19 வயசு ட்ரீட் பண்ணி அந்த பொண்ணை சரி பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட மாசமானா ஃபர்ஸ்ட் ஆட்டிசம் சைல்ட் டு கெட் பிரெக்னன்ட் இன் திஸ் யூனிவர்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அதுதான் நான் பண்ண முடியும். மிச்சபடி நான் என்ன பண்ணலாம், நான் வந்து அந்த குழந்தைங்களுக்காண்டி பிரேயர் பண்ணிக்கலாம். ஆனா வெரி வைராகியம் என்கிட்ட வர ஒவ்வொரு ஸ்பெஷல் சைல்டும் அம்மா அப்பான்னு பேசணும், அதோட அடையாளத்தை பதிக்கணும், நான் வந்து அந்த குழந்தைங்களை வாழ வைக்கணும்ன்ற வெரி வைராகியம் இந்த பிரபஞ்சம் சாட்சியா, இந்த இயற்கை சாட்சியா, என்னோட 2 பிள்ளைகள் மேல ஆணையா, இந்த கடவுள் சாட்சியா நான் வந்து மனசார நேர்மையா கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு இந்த இயற்கையோ இந்த பஞ்சபூதங்களோ இந்த கடவுள் தான் சாட்சி. அது எல்லாத்துமே நான் சத்தியம் பண்ணேன். கண்ணகி வந்துட்டு எப்படி வந்து மதுரைய வந்துட்டு ஒரு கணவனை தவிர பிள்ளை ஆண்மகளை நிமிர்ந்து பார்க்காத ஒரு பத்தினி சொன்னா இந்த கெட்டவங்க எல்லாம் அவங்கவுங்க வீடு மட்டும் எரியட்டும்னு சொன்னது நடந்துச்சுன்றது இதிகாசத்துல வந்ததோ இல்ல நிஜத்துல நடந்ததோ அது எவ்வளவு சத்தியமோ அதை எனக்கு நான் வந்து கேட்டு ஞானம் தான். ஆனா நான் பண்றது வந்து இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் தான் சாட்சி, அதுதான் சத்தியம். ஏன்னா இது கொடுத்தா இது சரியாதுன்னு தெரிஞ்சு படிச்சு கொடுக்குறேன். யாரையுமே கிளினிக் நான் வர சொல்லல, யாரையுமே நான் வந்து
இது பண்ண சொல்லல. இது வந்து சாப்பிட்டு குணமாயி போனா சந்தோஷம். இதுதான் என் வேலை. இதுதான் இன்னொரு மருத்துவரோட வேலை. இதுதான் ஸ்டெம் செல்ஸ் பண்றவங்களும் அந்த குழந்தைய குணம் பண்ணணும் தான் பண்றாங்க. தெரப்பி கொடுக்கறவங்க எப்படியும் அந்த பிள்ளைய பயிற்சி பண்ணி தன் வேலைகளை தானே பண்ணிக்கணும் தானே அவங்க உழைக்கலையா? தெரப்பியும் உழைக்கிறாங்க. நான் சொல்ல எங்கிட்ட வந்து தெரப்பி போக கூடாது. ஏன் போக கூடாது? இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ஓகே. உங்களால பண்ண முடியலன்னா போங்க. நீங்க பண்ண முடியல அப்ப போய் தெரபிஸ்ட் வேணும், அவங்க செஞ்சு தருவாங்க. என் மருந்து கொடுத்துட்டு அதையும் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா 13 வருஷம் 20 வருஷம் தெரப்பி பொறுமையா இவ்வளவு செலவழிச்சு பண்றவங்க இந்த மருந்தையும் சேர்த்தி கொடுத்து தெரப்பி பண்ணும்போது கியூர் ரிசல்ட் இருக்கும். அவ்வளவுதான். நான் மட்டும்தான் பண்ணுவேன், என்ன தவிர எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு இப்ப என் சாமி மட்டும் தான் சாமி, இதெல்லாம் சாமியன்னு சொல்றது எப்படி மதவெறியோ அதே மாதிரி டாக்டர் வந்து என்கிட்டதான் சரியாகும், என்ன தவிர எங்க போனாலும் குணமாகாது, இதுதான் தீர்வு, இந்த உறுப்பு எடுக்கிறது தான் தீர்வு, இதை தவிர வேற யாருமே இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்றது வந்து மதவெறி மாதிரி. அது ஒரு மருத்துவ வெறி. ஆனா நீங்க எப்படி ஹாப்பியா சொல்றீங்க மேம்? ஏன்னா நான் ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மித்து, அது எப்படி கியூர் ஆயிடும் அப்படி சத்தியமா அப்படி சொன்னாங்க. அதுதான் மேம் தெரபிஸ் கூட அது எப்படி கியூர் ஆகும், அதெல்லாம் கியூர் ஆகும் அந்த மாதிரி எல்லாம். அதான் மேம் அவங்களோட அறியாமை, புவர் நாலேஜ் டுவர்ட்ஸ் ஹோமியோபதி. ஹோமியோபதி பத்தின அறிவு ஆற்றல் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க மேபி அவங்க கைராசியா இருக்கலாம் அப்படின்னாங்க. சரி, அது கைராசியா கூட இருக்கணும். அந்த கைராசியை கடவுள் வந்து ஒரு வரமா கொடுத்து இந்த கைக்கு அப்படி ஒரு ராசி இருக்காரு, ரேக கூட ஒழுங்கா இல்ல, இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கா எனக்கு தெரியல, அப்படி கூட கடவுள் ஒரு வேலை என்ன பிளஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது கூட ஓகே, ஹாப்பி தான். ஆனா நான் கைராசின்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நான் அவ்வளவு கரெக்டான மருந்து கொடுக்கும் போது, எக்ஸாக்ட்டா கரெக்டான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நான் அதெல்லாம் எதுவுமே காதுல போட்டுல மேம். நம்ம நம்பி போயிட்டோம், சரி நம்புறோம். ஆனா என் குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேம், நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 1 இயர்ல உங்க பாப்பா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா இப்ப எப்படி பரவாயில்ல, நல்லாவே இருக்கா மேம், நல்ல ரெஸ்பான்ஸ். ஒரு முன்னாடியே டிவி பார்த்தா அப்படியே பாப்பா மேம். இப்போ காமெடி சீன்ஸ்க்கு காமெடி பண்ணா அது சிரிக்கிறா. அப்ப அவளுக்கு புரியுது இல்ல? புரியுது மேம், அது பண்றது புரியுதுன்னா. அடுத்தவங்கள யாராவது சின்ன குழந்தைங்க அவங்க என்ன தப்பு பண்ணா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அவ இது மாதிரி பண்றான் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க. எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு நிராயுதபாணி மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து இன்னைக்கு இப்படி உங்க குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல? கண்டிப்பா மேம். அதனாலதான் மேம் இன்னொரு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட அவங்க கேட்கறாங்கன்றனால நம்ம மத்த நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்த நம்ம குழந்தை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கல மேம். நம்ம குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை சரியாகணும் தான் உங்களை ரெஃபர் பண்ணுங்க. போயிட்டு அந்த Facebookல கமெண்ட் பண்ணிருக்கீங்க, போய் தனியா பிரைவேட்டா போய். ஏன்னா அத்தனை பேர் வந்து அப்படியே சண்டைக்கு வர மாதிரியே இருந்துச்சு மேம். இது வேலைக்காகாது, இவங்க கிட்ட பேச முடியாது. ஆனா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி சண்டைக்கு போட்டு அப்படி பண்றாங்கல்ல. நான் இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையும் கடவுளையும் ரொம்ப நம்புவேன். அது வந்து மிகப்பெரிய பாவம். ஏன் அதை பண்றாங்கன்னு தெரியல. அவங்க தலைமுறையில ஏதோ ஒரு தலைமுறையில அப்படி ஒரு குழந்தை வந்து ஐயோ நம்ம செஞ்ச பாவத்தினால இப்படி அப்படின்னா கூட அவங்க கஷ்டப்படக்கூடாது. கடவுளே அவங்களுக்கு இப்பயே புரிஞ்சு அவங்களே உணர்ந்துட்டு போயிடணும். அவங்க தலைமுறையில் ஒரு குழந்தை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். கண்டிப்பா நான் வந்துட்டு என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிடுறேன்ப்பா. அதுக்கப்புறம் அவங்கவுங்களோடது அவங்கவுங்க இஷ்டம். பட் இது போய் நீங்க தனியா ஒரு கமெண்ட் பண்ணி இப்படி வரணும்னு என்னைக்கோ ஒரு நாள் அவங்க இந்த சைடுக்கு வந்துதான் ஆகணும். அது எவ்வளவு லேட்டா வராங்களோ அது அவங்களோட விதி. அதனால சீக்கிரமா அமிச்சா அந்த குழந்தைக்கு இப்ப 2.5 இயர்ஸ் தான் சொன்னாங்க. 2.5 இயர்ஸ். இப்போ 3 மாசம் சாப்பிட்டுருக்கா? சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அந்த குழந்தை? அம்மா அப்பா அப்படின்றது எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்றாங்க. சூப்பர்ல. அது இப்போ ஒருத்தவங்க வந்து தெரப்பி கொடுத்து அந்த சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் கியூர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடலைங்களா மேம்? அவங்களும் வருவாங்க மேம், 13th அப்படி வருவாங்க அவங்களுக்கு மீட் பண்றதுக்கு. இப்ப என்னோட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டாங்க. அவங்க எனக்கு தெரியாம வெளியே நிறைய மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க மேம். என்னன்னா ஒரு குழந்தை கியூர் ஆனா சந்தோஷம் தானே மேம். அம்மா அப்பா சொல்ல தெரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம நம்ம உட்கார்ந்து கஷ்டப்படுறது. இதுல இவங்க என்னன்னா முருகர் கிட்ட சீட்டு குளிக்க போட்டிருக்காங்க. இவங்களும் 6 மாசம் முன்னாடி கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அப்புறம் அந்த சீட்ல வந்து போன்னு சொல்லி கடவுள் சொன்னார், அதான் வந்தோன்றாங்க. எனக்கு வந்து அது உண்மையான கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஆனா அந்த அதை வந்து அவங்க நிறுத்திடாம அவங்க பாக்குற எல்லாருக்கும் அந்த கமெண்ட்டையும் போட்டு நிஜமாவே அந்த மனசு நீங்க டிசர்வ் பண்றீங்க ஒரு மதரா, அதனால கடவுளை என்கிட்ட அனுப்பிட்டாங்க. ஓகே, அதுக்கு லெனின் அடிக்கடி சொல்றாரு, எல்லாரும் உன்னை பாக்குற எல்லாரும் டக்குன்னு வந்துட மாட்டாங்கடி. அந்த கியூர்ன்ற ஒரு பிராப்தமா அந்த குழந்தை நார்மல் லைஃப் அந்த டிசர்வ் பண்ணணும். அது அவங்க கடவுள் வந்துட்டு அந்த இது அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். ஒரு கெட்ட நேரம் கண்டம் அதுல விளக்குறாங்கன்றவாங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த கியூர்ன்ற ஒரு இது வரும்போதுதான் உன்னை அவங்க கண்ணுக்கே தெரியும். அதற்கே பார்த்தா கூட விதி வந்து அவங்க மதிய வந்து கெடுத்து கூட்டிட்டு போயிடும் சொல்லுவாரு. வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு விதி வந்து அந்த மதியை கெடுத்துடும் சொல்லுவாரு.
இப்படிதான் கண்டிப்பா கரெக்ட் தானே? கண்டிப்பா அவங்க என்ன நினைச்சான்னு தெரியல. அக்கா நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 13th 12th வராங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஓகே. ஆனா அந்த மாதிரி யாருமே வந்து இப்போ 2 கை வச்சுட்டு சூரியன் மறைச்சிட்டே இருந்தா அது எவ்வளவு நேரம் மறைச்சிட்டு இருக்க முடியும்? 100 கைகள் சேர்ந்தா கூட மறைக்க முடியாது. சத்தியத்தையும் உண்மையை எப்படி பொய்யாக்க முடியும்? 1000 பேர் சேர்ந்து என்ன பேசிட்டே இருந்தாலும் எப்படி அதை இல்லாம ஆக்க முடியும்? இப்ப என்கிட்ட வந்து சரியானவங்க சொல்லி சொல்லி வர்றவங்க தான் என்கிட்ட வர 90% ஆஃப் இது. கிளினிக் நான் 2007 போட்டேன், 2014 தான் வீடியோ போட்டேன், 2015 எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்ப 2007 இருந்து சரியானவங்க சொல்லி அப்ப என்ன வீடியோ பார்த்தா வந்தாங்க, சரியானவங்க சொல்லி சொல்லி வருவாங்க. எனக்கு சரியாச்சு நீ போனா இந்த கமெண்ட் பார்த்து யாரும் உட்காந்துருப்பாங்களா? அப்படி எப்படி பண்ண முடியும்? லட்சம் பேர் கமெண்ட் போட்டா கூட சரியானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க தானே சரியாச்சுன்னு. ஆக்சுவலி அப்போ எல்லாம் கூகுள் ரிவ்யூஸ் தானே மேம் இருந்து உங்களை போய் கூகுள் ரிவ்யூஸ் அதுலயும் கமெண்ட்ஸ் அதெல்லாம் பாக்குறதே இல்ல. நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கூகுள் ரிவ்யூல போய் கமெண்ட் பண்ண சொன்னா உங்க குழந்தையோட பேரும் அடையாளமும் வந்துடும். அதனால சொல்ல மாட்டேன். நான் யாரா போய் மேம் ரிவ்யூ பண்ணுவேன், போய் வேணா 5 ஸ்டார் மட்டும் போட்டு விடுங்க, கமெண்ட் எல்லாம் போடணும் தேவையில்லை, அந்த கமெண்ட் பார்த்து வரணும்லாம் இல்ல. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு நேம் நான் யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. ரொம்ப லிமிட்டட் 1-2 கியூராய் முடிஞ்சிச்சு. ஏதாவது உங்களுக்கு செய்யணும் செய்யணும்னு சொல்லி கேட்டா கூட நீங்க போய் அந்த கமெண்ட் டைப் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் எடுத்தது போடுவீங்க, அதுல உங்க ஐடி இருக்கும். யாரோ உங்க ரிலேட்டிவ்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் போடாதீங்க, இவங்க எல்லாம் பர்சன் நம்ம வேலையே கிடையாது. இவங்க யார் ஃபர்ஸ்ட்? இவங்க ஜட்ஜா? கடவுள் தான் ஜட்ஜு. இந்த இயற்கையும் பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சம் யார் என்கிட்ட கொண்டு சேர்த்துருமோ சேர்த்தே தீரும். யாராலும் நிறுத்த முடியாது. இவங்க எல்லாம் மனுஷங்க தான். இவங்களுக்கு என்ன பவர் இருக்கா? கடவுளா? இவங்க வந்து ஜஸ்ட் பாவத்தை தான் சுமக்குறாங்க. அந்த பாவம் அவங்களுக்கு எப்படியோ கர்மா போட்டோம். அவங்களும் கஷ்டப்படுறாங்க. என்னன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கும், இது நம்ம கொடுத்தா இது கியூர் ஆகும், போய் இது எடுங்க, நம்ம இன்னும் ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பேஷண்டா இருக்க மாட்டாங்க. யாராவது என் மேல ஜெலஸ் இல்ல டாக்டர் இந்த மாதிரி பசங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, தெரப்பி எல்லாம் அவங்களாம் நான் சொல்றேன். எவ்வளவோ டாக்டர்ஸ் குழந்தைங்க ட்ரீட் பண்றேன், டிஜிஓ டாக்டர்ஸ் குழந்தைங்க ட்ரீட் பண்றேன், பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ஸ் நான் ட்ரீட் பண்றேன், ஸ்பெஷல் கிட்ஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பார்த்து யாரோ ஒரு டாக்டருக்கு எனக்கு தெரியாம இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் மோசம்லாம் கிடையாது. அலோபதி டாக்டர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுட்டு என்கிட்ட அந்த மருந்து எவ்வளவு லீடிங் டாக்டர்ஸ், எவ்வளவு லீடிங் பீடியாட்ரிஷியன் அவங்களோட குழந்தைங்க என்னோட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்களாம் அமைதியா சரி பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டா பேபி அவங்க சொல்லுவாங்களா அப்ப நேம, ஆனா என் பிள்ளைக்கு இப்படி இருந்துச்சு, நான் ஆஷாட்ட போனேன் சரி பண்ணிட்டேன், நீங்க போங்கன்னு எப்படி டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் மேபி தெரியாம இருக்கும். ஓகே, நாங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப வேர்த்து ஒழுகுது, எனக்காண்டி இல்லைனாலும் அவங்களுக்காண்டி ஒரு